இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தங்களது திறனுக்கு ஏற்ற காரியங்களை புரிந்து ஆசைக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. திறனுக்கு ஏற்ற காரியங்களை புரிந்தும் திறனுக்கு மீறின செயல்களை ஆற்றியும் வாழ்வது ஒரு இயற்கையான நிகழ்வே. ஆனால் இந்த இயற்கையான நிகழ்வில் பலன் அடிப்படையில் காணும் பொழுது நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. போட்டி அடிப்படையில் பார்க்கும் பொழுது வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. எதுவாக இருந்தாலும் இயற்கை என்று சொன்னால் மிகையாகாது. வாழ்க்கையை அனுபவித்து வாழ பழகி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று இருந்தால் இந்த அகிலமே பூஞ்சோலையாகிவிடும். தீர்க்க தரிசன ஆற்றல் அளவில் தெளிவுடன் இருக்கும் மனங்களால் வாழ்க்கையை அனுபவித்து வாழ இயலும். இங்கு தடைக்கற்களின் பங்கானது வாழ்வில் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால், இயற்கையாகவே தடைக்கற்களானது தோன்றும். செயற்கையாகவும் தடைகளாகப்பட்டது உருவாக்கப்படும். இடம் மற்றும் நேரத்திற்கு ஏற்றாற்போல் கூட தடைகளானது அமைந்தும் அமைக்கப்பட்டும் இருக்கும். ஒரு உயிரினமாகப்பட்டது தன் திறனுக்கு மீறின செயலினை புரியும் பொழுது தோல்வியே வந்து சேரும். இங்கு அபரிவிதமான ஆற்றல் இல்லாமல் இருப்பதே ஒரு தடைக்கல். இது இயற்கையானதே. தன் திறனுக்கு மீறின காரியத்தை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணமானது தோன்றும் பொழுதுதான் தனது இயற்கையான ஆற்றலை மீறின செயலை புரிய இயலாமல் அபரிவிதமான ஆற்றலாகப்பட்டது தடைக்கல்லாக இருக்கிறதே என்று மனமானது எண்ணும். இதை குறித்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. செயற்கையாக உருவாக்கப்படும் தடைக்கற்களை நினைத்து வருந்துவதில் அர்த்தமேதும் இல்லை. இந்த தடைகள் தன்னுடைய வளர்ச்சி பாதையை தடுப்பதாக இருந்தால் இந்த தடைகளையெல்லாம் சரி செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிவதே உத்தம காரியமாகும். அதுவும் நல் மற்றும் நேர்மையான வழியில் தடைகளை தகர்த்தெறிந்தோ அல்லது தடைகளினின்று ஒதுங்கி நின்றோ செயல்களை புரிவது நன்றாகும். செயற்கையாக உருவாக்கப்படும் பொறாமையினாலும் வஞ்சகம் மற்றும் சூழ்ச்சியினாலும் ஏற்படுத்தப்படும் தடைக்கற்களாகப்பட்டது வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் வண்ணமே அமையும். இந்த செயற்கையான தடைகளை உருவாக்க எண்ணம் கொள்பவர்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடோ அல்லது இந்த தடைகளை நினைத்து வருந்தியாவது மேற்கொண்ட வளர்ச்சி பாதையை நோக்கிய செயலினை கைவிட்டு விடுவர் என்ற எண்ணத்துடன் தான் செயற்கையான தடைகளை உருவாக்குவர். நல் மற்றும் தெளிவான தீர்க்க தரிசன ஆற்றலை வளர்த்து கொள்ளும் மனங்கள் நிச்சயம் தடைகளை எல்லாம் எண்ணி வருந்தாமல் நல் வளர்ச்சி பாதை ஒன்றை மட்டும் குறிக்கோளாக வைத்து செயல்படுவர். ஆசைகளை அளவிற்குள் வைத்து கொண்டு தேவையை தேக்க நிலையில் வைக்காமல் திறனுக்கு ஒன்றின செயல்களை புரிவதில் மட்டும் தன்னுடைய கவனத்தை செலுத்தியும் எந்தவிதமான தடைகளுக்கும் அஞ்சாமல் தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றலையும் தடைகளினின்று விலகி நிற்கும் உத்வேகத்தையும் தெரிந்து வைத்திருப்பர். காலம் என்பது பொன் போன்றது. ஆகையால் நேரத்தை வீணாக செலவழிக்காமல் திறம்பட தன்னுடைய திறனுக்கு ஒன்றின செயலினை செவ்வனே தர்ம வழியில் புரிந்து வளங்களை வீணாக்காமல் எவையெல்லாம் தடைக்கற்களாக திகழ்கிறதோ அவற்றை எண்ணி நேரத்தை வீண் செய்யாமல் வாழ்க்கையை அனுபவித்து வண்ணம் வாழ்வதே அதி உத்தமமான வாழ்வாகும். சில நேரங்களில் தனது மனமே தடைக்கல்லாக அமைய வாய்ப்பு அதிகம் உள்ளது. இது எவ்வாறு என்று கேட்டால், தீர்க்க தரிசன ஆற்றலானது குறைவாகவோ அல்லது அறவே இல்லாமல் இருப்பதினால்தான். சில செயல்களுக்கான முடிவுகளை திறம்பட எடுத்தும் கூட மனதில் ஒரு குழப்பமானது ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த செயலினால் நன்மை மட்டும் விளையுமா அல்லது தீமையானது விளையவும் வாய்ப்பு உள்ளதா? பலனை அளிக்குமா அல்லது பலனை தராமல் வீணாகச் செல்லுமா என்ற கேள்விகளானது எழுந்து தடையாக மேற்கொள்ளவிருக்கும் செயலுக்கு அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது. மனம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற எண்ணங்களெல்லாம் எழும். தெளிவான நல் தீர்க்க தரிசனத்தை வளர்த்து கொள்ளும் ஒவ்வொரு உயிரினங்களும் நிதானத்தை எளிதில் கடைபிடிக்கும்.
நிதானமானது மட்டும் ஒரு உயிரினத்திற்கு வந்துவிட்டால் பிறகு நிச்சயம் வாழ்வில் துன்பத்திற்கு இடமே இல்லாமல் நிறைவு ஒன்று மட்டுமே நிலையாக நிற்கும்.